உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்திலேயே, அதாவது 2018ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மாதாந்திர வாரியாக கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடித்தான் தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. தற்போது புதிதாக கர்நாடகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் மேகதாதிலே அணை கட்டியே தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கின்றேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த அரசு மேகதாதில் ஒரு தனி அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அரசின் தனி தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது சட்டமன்ற அவையிலும் அந்த அரசின் தனி தீர்மானம் வைக்கப்பட்டுகின்றன. அதை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். பிறகு அவருடைய கட்சியினர் வழிமொழிந்தார்கள். விவாதம் விடப்பட்டது. எதிர்வரிசையில் இருக்கின்ற கட்சித் தலைவர்கள் அந்த விவாதத்திலே பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலுரையில் நடுவர் மன்றம் அமைக்கப்படுவது குறித்து கருத்தை தெரிவித்தார். இது தவறானது. ஏற்கனவே அரசின் தனி தீர்மானத்தில் எது முன்மொழியப்பட்டதோ அதைத்தான் அவர்
பதிலுரையிலே தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்பேரவை விதி 104 கீழ் என்ன திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவை தலைவருடைய அனுமதி பெற்று அவையில் முன்மொழிய வேண்டும். பிறகு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும். பிறகுதான் ஏற்கனவே அரசியல் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். தற்போது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 2018 ஆண்டு உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கப்பட்டு விட்டது. அதோடு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. திரு கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். 5ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகையில் ஊடகத்திலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற முதலமைச்சரை நாங்கள் வரவேற்போம், அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுப்போம். அதோடு தயாராக ஒரு ஹெலிகாப்டரை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்றைக்கு கர்நாடகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் பொருள். அது மட்டுமல்ல, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு தினந்தோறும் 3500 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவக்குமார் அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டுள்ளாமல் இது குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல்தான் நான் ஏற்கனவே 31/7/2022 நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அப்பொழுதே நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இன்றைக்கு மேகதாது பிரச்சனை என்பது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நான் சொன்ன கருத்தின் போலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லவில்லை. இதுதான் தற்போது நிலைமை. ஆகவே இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இன்னைக்கு விவசாயியுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை இந்த அரசு உணர வேண்டும்.